பாரதி ராஜா சார் அவருடைய முன்னாள் காதலியான அந்த அம்மா இப்போ வந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் தப்பான எண்ணத்துல சொல்லல, அவருடைய காதல் அவ்வளவு உண்மையானது ஆழமானதுங்கிறத வெளிப்படுத்துறாரு. கடத்தெருவில் நின்றுட்டு இருந்த ஒரு அம்மாவுடைய பின்பக்க தலை கொண்டைய பார்த்து அதுதான் என்னோட முன்னாள் காதலி அப்படின்னு கரெக்டா சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவுடைய கையால ஒரு டம்ளர் காஃபி வாங்கி குடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு காஃபியே போதும், இந்த ஜென்மம் முழுக்க நான் அவளை நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஜிவி பிரகாஷோடைய மனைவி சைந்தவி வந்து திரும்ப வீட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மீடியால நான் ரொம்ப திமிரு பிடிச்சவ, அதனாலதான் இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால அவங்க பெரியவும் கிடையாது, நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவும் கிடையாது. எனக்கு என் மகளை விட சைந்தவி தான் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஹெல்ப் கூட சைந்தவி கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விமல் விஜய் சேதுபதி வெற்றிமாறன் மாதிரி நானும் சிலரை கை கொடுத்து தூக்கி விட்டேன், ஆனா அவங்க என் காலை வாரிட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார், உங்களுக்கெல்லாம் காலை தான் வர்றாங்க, இங்க எல்லாம் சில பேர் ஆளையே தூக்கிடுறாங்க, வெளியுலகம் தெரியாத பச்சை மண்ணா இருக்கீங்களே சார். ஜெயம் ரவியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட ஆர்த்தி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. இப்போ பிரச்சனைக்கு அப்புறம் கூட ஜெயம் ரவி இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுன்னு கேட்டப்ப கூட அவங்க தரலையாமா. ஸோ மெட்டா டிபார்ட்மெண்ட் கிட்ட கால் பண்ணி எனக்கு ஐடி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் ஜெயம் ரவியை அந்த ஐடியை திரும்ப வாங்கினாராமா. அந்த அளவுக்கு ஆர்த்தி வந்து ஜெயம் ரவியை கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு சைக்கோ ஒரு பொண்ணோட மூளையை வறுத்து சாப்பிட்டுருக்கான். சென்னை மாதாவரத்துல தீபா அப்படிங்கிற 32 வயது திருமணம் ஆகாத பெண் வந்து மணிகண்டன் அப்படிங்கிறவரை நம்பி 3 நாள் தனிமையில இருக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கேட்ட பணத்தை வந்து அவரை கொடுக்கல அப்படிங்கறனால 2 பேருக்கும் இடையில சண்டை வந்து ஆத்திரத்துல மணிகண்டன் தீபாவோட தலையில சுத்தியில் வச்சு அடிச்சு கொலை பண்ணி மூளையை வறுத்து சாப்பிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம உடம்பையெல்லாம் துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல போட்டு தூக்கி வீசி. காசு கொடுத்து கூப்பிடுறவன் நல்லவனா இருப்பான்னு எப்படிமா நம்புறீங்க? புரட்டாசி மாசம் மக்களே இறைச்சி சாப்பிடக்கூடாதுங்க போது எம்பெருமாள் மட்டும் எப்படி மாட்டு இறைச்சி கலந்த லட்டு சாப்பிடலாம்? அது தப்பு. அதனால கர்நாடகா முழுவதும் நந்தினி பிராண்ட் நெய்யை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது மாதிரி நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.